வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தென்னிலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற தனியாருக்கு சொந்தமான படகு ஒன்று நெடுந்தீவுக்கு சென்று குறைக்கட்டுவானுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. படகில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சினை காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதன்போது படகில் இருந்த பணியாளர்கள் 2 உட்பட 14 பேர் உயிராபத்து எதுவுமின்றி மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படகில் இருந்த வெள்ளைக்கொடி காட்டுவதனை அவ்வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகின் பணியாளர்கள் அவதானித்துள்ளனர். பின்னர் தனியார் படகின் பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு ஆபத்தான படகில் இருந்த சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகிற்கு மாற்றி மீட்டுள்ளனர். இதன் பின்னர் ஓரிரு நிமிடங்களில் குறித்த சுற்றுலா படகு முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் தேங்காய் விலை உயர்வடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விலங்குகளால் தேங்காய் அறுவடை சேதமடைந்ததனால் சந்தையில் தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் தேங்காய் உற்பத்தி பொருட்களின் விலையும் அதிகரித்தன. கடந்த சில மாதங்களாக 220 ரூபாவுக்கு விற்கப்பட்ட தேங்காய் சில தினங்களுக்கு முன்னர் சந்தையில் 100 முதல் 170 ரூபாய் வரை பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டது. சில வியாபாரிகள் அதிக லாபத்துடன் தேங்காய்களை விற்பனை செய்வதாகவும் அப்போது தேங்காய் விற்பனை குறைந்ததனால் வருமான நிலையும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் சந்தையில் மீண்டும் தேங்காயின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் வருடந்தோறும் மேற்கொள்ளப்படும் தேங்காய் அறுவடையின் அளவு எதிர்பார்த்ததை விடவும் இவ்வருடம் குறைந்துள்ளதாக தென்னை வேளாண்மை சபை தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். நாட்டை பிரிக்கும் இந்தியாவின் முயற்சி என்றும் மாற்றமின்றி தொடர்வதாக பேராசிரியர் இந்திரா ஹரே தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கம் இதற்காக பல்வேறு உத்திகளையும் கையாள்வதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார். கொக்காவில் தாக்குதலில் 35வது நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே பேராசிரியர் இந்திரா ஹரே தம்மரத்ன தேரர் இவ்வாறு கூறியுள்ளார். சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக கூறி பணம் வசூலிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. இந்த வகையான மோசடிகளில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மற்றும் நிறுவனங்களூடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தேடுவது பாதுகாப்பற்றது. எந்தவொரு பணமும் செலுத்துவதற்கு முன் பணியகத்தின் அங்கீகாரம் பெற்ற முகவர்களையும் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் கூறப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்துக்கிடமான வேலைவாய்ப்பு விளம்பரங்களை வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்தில் அல்லது அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்தில் அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கோமாங்குள பகுதியில் நேற்று முன்தினமிரவு போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்தின் போது பிரதேசத்தைச் சேர்ந்த சிலர் போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உத்தரவை பின்பற்றாமல் வாகனத்தை செலுத்திய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கைது செய்ய முயன்றபோது ஏற்பட்ட சம்பவத்தில் அந்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தி இந்த சம்பவத்தை உருவாக்கி தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா கோமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் விழுந்து கிடப்பதாக நேற்று முன்தினம் இரவு போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் 4 நபரொருவர் தகவல் வழங்கியுள்ளார். அதன்படி 4 போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு சென்றபோது அருகில் இருந்த ஒரு குழு அவர்களை தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது போலீசார் அவரை கைது செய்ய முயன்றபோது இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் காரணமாகவே அந்த நபர் இறந்துவிட்டதாக போலீசார் மீது தாக்குதல் நடத்திய குழு தெரிவித்துள்ளது. அருகிலுள்ள மதுபான கடையில் மது அருந்து கொண்டிருந்தவர்களை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்வதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் குறித்த நபர் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளின் சக்கரத்தில் போலீசார் ஒரு கட்டியை வீசியதன் காரணமாக அவர் விழுந்து இறந்ததாகவும் கிராம மக்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் அவ்வாறு நடந்திருந்தால் சக்கரம் சேதமடைந்திருக்கும். மேலும் விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளின் சக்கரத்துக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். பின்னர் நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் கலக தடுப்பு பிரிவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையும் வரவழைக்கப்பட்டன. பிரதேச மக்களால் தாக்கப்பட்ட 5 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறந்தவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
காப்போது சாதாரணதர பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபவர்களை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது என மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார். கராப்பட்டிய போதனா மருத்துவமனையின் சிறப்பு மனநல மருத்துவர் ரூபி ரூபன் இதனை தெரிவித்துள்ளார். சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றார்கள். சித்தியடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும்போது அவர்கள் மனச்சோர்வடைகிறார்கள். எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது. அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களிலிருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது. தங்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சாதாரணதர பரீட்சையில் சித்தியடையாததற்காக தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் எனவும் அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைகள் சிறந்த பெறுபவர்களை பெற முடியாத போதும் ஏமாற்றம் அடைகின்றார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சிக்கலாம். அவ்வாறான போக்கினை பிள்ளைகளினால் உணர்ந்தால் உடனடியாக மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என சிறப்பு மனநல மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொஸ்கட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒந்துரடியில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கொஸ்கட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் பழம்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 6 அரசு நிறுவனங்களில் நடந்த ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பான அனைத்து தகவல் அறிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி தேசிய இரத்தினங்கள் ஆபரண அதிகார சபை, தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபை, சப்ரமுவ பல்கலைக்கழகம், காணி சீர்திருத்த ஆணைக்குழு, மகாபல அறக்கட்டளை நிதியம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவமனை ஆகிய 6 நிறுவனங்களில் நடந்த ஊழல் தொடர்பான அறிக்கைகள் சிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் நிசாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 21 மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்துள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தல்களின் பேரில் நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் சோதனைகளுக்கு இணங்க பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையில் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்சம் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை முன்னெடுத்திருந்தது. இதன்போது ஹமாந்தோட்டே நகர பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்ட வெளிநாடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட 21 மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒவ்வொன்றின் பெறுமதி 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் என்று போலீசார் தெரிவித்தனர். பறவைகள் சரணாலய வளாகத்தில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட 4 கஞ்சா செடிகளுடன் இந்த விலங்கு பண்ணையின் முகாமையாளர் மற்றும் களஞ்சிய சாலை கட்டுப்பாட்டாளரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 மற்றும் 50 வயதான மாத்திரை மற்றும் மெத்தனிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் ஒன்றை பருத்தித்துறை போலீசார் அதிரடியாக மடக்கி பிடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வள்ளிபுரம் பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக மணலை ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் மந்திய சந்தி அருகே போலீசார் வழிமறித்தபோது நிற்காமல் தொடர்ந்தும் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து டிப்பரை துரத்தி சென்ற போலீசார் வாகனத்தின் டயரின் மீது ஆணிக்கட்டைகளை வீசியுள்ளனர். இதனால் டயரின் காற்று வெளியேறியதனால் வாகனத்தை இயக்க முடியாமல் போயுள்ளது. பின்னர் வாகனத்தை வீதியில் கைவிட்டு விட்டு தப்பியோட முயன்ற சாரதியை போலீசார் விரைந்து சென்று மடக்கி பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் டிப்பர் வாகனத்துடன் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு தபால் புகையிரதத்தில் கிளிநொச்சி தொண்டமன்னார் நகர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு புகையிரதத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொண்டமன்னார் நகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா ஐங்கரன் என்ற 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மதுபோதையில் இருந்ததன் காரணமாக அவர் புகையிரதத்துடன் மோதி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.